ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமா இருப்பேன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு தமிழ் ஊர்வலம். இன்னைக்கு நாம வந்திருக்கிற இடம் சூப்பரான ஒரு இடம். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. நம்ம போன வீடியோவில் மாங்குரோவ் ஃபாரஸ்ட் போயிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஒரு அருமையான அட்டகாசமான படகு சவாரி முடிஞ்சது. அதை முடிச்சுட்டு நேராக வண்டி எடுத்துட்டு இந்த ஜடாயு எர்த்த சென்டர் என்ற இடத்துக்கு வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருங்க அந்த இடத்துல இருந்து. இந்த ரோடு நல்லா இருந்தது, அதனால வந்து இறங்கியாச்சு ஜடாயு சென்டர். ஏகப்பட்ட புகழ் இருக்கு. ஆன்மீகத்துக்கு சரி, அறிவு சார்ந்த இடத்துமாவும் இது வச்சுக்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். பல ட்விஸ்ட் இருக்கு இந்த வீடியோவில், நீங்களே உணர்வீங்க. ஓணம் ஃபெஸ்டிவலை முன்னிட்டு பயங்கர கும்பலாக இருக்குது. நம்ம ஜடாயு பாயிண்ட் வந்திருக்கோம். இங்கே கார் விட்டாச்சு. இதுதான் ஹில்ஸ் போல இருக்குது. செம கும்பலாக இருக்குது. சரி வாங்க போகலாம். டிக்கெட் கவுண்டர் பாருங்கள், அவ்வளோ கும்பலாக இருக்குன்னு. அவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க. ரொம்ப கும்பலாக இருக்குது. ரோப் கார் மூலமாகவும் போகலாங்க, நடந்தும் போகலாம். எது நமக்கு செட் ஆகுதுன்னு பார்ப்போம். ரோப் கார் டிக்கெட்டே வாங்கியாச்சுங்க. வெயிட் பண்ணுறேன். திருப்பதை விட அதிகமாக வெயிட் பண்ணுறேன். அங்கேயாவது சீக்கிரம் விட்டுருவாங்க, எங்கே லேட் பண்ணுறாங்க. எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணி பார்ப்போம். கடைசியாக இந்த இடத்துல உட்கார வச்சுட்டாங்க, மாற்றி திருப்பது மாதிரியே. அங்கே பாருங்கள், ஓணம் ஃபெஸ்டிவலை முன்னிட்டு அழகாக வேடம் நிற்கிறாரு. செல்ஃபி எடுத்துக்கலாம் வாங்க. சூப்பர் கிளிக். பாவம், ரொம்ப நேரமாக நிற்கிறாரு பாருங்க. கால் கடுக்க உட்காந்த இடம் வெயிட்டிங் முடிச்சிச்சு. அடுத்து நிற்கிற இடங்க கிட்ட வந்துட்டோமோ கேபிள் கார் கிட்ட. இங்கே எவ்வளோ நேரம் நிறுத்த போகிறான்னு தெரியல. வருது பாருங்க அட்டகாசமாக இருக்கு. நமக்கு மட்டும் ஏங்க இந்த சோதனை? நம்மளோட கரெக்டாக முடிஞ்சிடுச்சுங்க. நம்ம தான் அடுத்த ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு. என்னங்க, முக்கியமாக நம்ம சேனலோட இன்ட்ரோவை மறந்துட்டுமே. அங்கே இப்போ பார்க்கலாம். என்னங்க, வாழ்க்கையில் போரா? ட்ராவல் பண்ணுங்க மோரா, வாழ்க்கையை மறுடிச்சோரா. வெல்கம் டு தமிழ் ஊர்வலம். ஆஹா, சூப்பராக சொல்லியாச்சு. ஒரு 6 பேர் உட்காரலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க, ஒரு லைக் பட்டனை போட்டுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுட சுட உங்களுக்கு வீடியோ நிறையா போகிறோம். அடுத்தது தான் நம்ம போய் ஆகணும். நம்ம தான் கடைசி. போகுதே பாட தான் தோணும். நம்மளோட முடிஞ்சிருச்சிங்க. அடுத்த ட்ரிப்பு தான் நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி சோதனை? சரிங்க, இந்த கேபிள் கார் வரட்டும். அது வரைக்கும் இந்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அந்த ஜடாயு பற்றி. இது வந்து உலகத்திலே பெரிய பறவை சிற்பமா. இங்கே தான் பறவை சிற்பம் உலகத்திலே பெருசாக இருக்குது. வார இறுதி நாட்கள் உட்பட, அதாவது சனி ஞாயிறு உட்பட வருஷம் ஃபுல்லாக திறந்துடும். காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. இது எங்கே இருக்குன்னா கேரளாவில் கொல்லம் மாவட்டத்தில் சடையமங்கலன்ற ஊரில் தான் இருக்குது. சடையமங்கலத்துலேருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. சரிப்பா, டிரான்ஸ்போர்ட் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொட்டாரக்கரைன்னு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கேருந்து 21 கிலோமீட்டர். கொட்டாரக்கரையில் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது, அதனால் அங்கேருந்து வரலாம். ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துகிட்டு இன்னொரு இடம் வர்க்காலா, அங்கேருந்தும் வரலாம் 26 கிலோமீட்டர். பரவூர்ன்ற ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது, அங்கேருந்து 27 கிலோமீட்டர். அதே சமயத்தில் பக்கத்தில் ஷிப்பு மூலமாக வரணும்னு நினச்சிங்கன்னா கொல்லம் தான். கொல்லத்துலேருந்து 36 கிலோமீட்டர் இந்த இடம். ஃப்ளைட்டில் வரணும்னு நினச்சிங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து இறங்கி இங்கே வந்தாங்கன்னா 58 கிலோமீட்டர் திருவனந்தபுரத்துலேருந்து. உள்ளே உட்காந்தாச்சு. நம்ம ரொம்ப நேரம் ஆகாதுங்க, ஒரு 10 நிமிஷம் தான். நடந்து போகணுன்னாலும் 1 மணி நேரம் ஆகும். பாருங்க, அருமையாக வியூஸில் ஃபுல்லாக கண்ணாடி சுற்றி வச்சுருக்காங்க. சூரிய அஸ்தமனம். இதுதாங்க ஜடாயு சிலை. பாருங்க நல்லா.
பூங்கான்னு தான் சொல்கிறாங்க. இந்த பூங்கா வந்து ஜூலை 2018 கேரள முதல்வரான பினராயி விஜயன் திறந்து வச்சிருக்காங்க. இதோட எஸ்டிமேட் சுமார் 100 கோடியாம். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த என்ட்ரன்ஸில் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் அலோவ் பண்ணாங்க. பை, கேமரா, ஃபோன் எல்லாத்தையும் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் ஃபுட் ஐட்டத்தை அலோவ் பண்ணலை. முக்கியமாக நோட் பண்ணணும். நீங்கள் அது பிளான் பண்ணிங்கன்னா வெளியிலே சாப்பிட்டு வந்துடணும். இல்லை உள்ள காஃபிட்டேரியா அந்த மாதிரி இருக்குது, அங்கே கூட சாப்பிட்டுடலாம். தண்ணி வாட்டர் பாட்டிலாக இருந்தால் அலோவ் பண்ண மாட்டேறாங்க. வேறு ஏதாவது இருந்தால் அலோவ் பண்ணிடுறாங்க. தண்ணியும் உள்ள நல்லாவே கிடைக்குது, அதுவும் பிரச்சனை இல்லை. இதை நோட் பண்ணுங்க மக்களே. பாருங்க, இதுதான் ஹெலிபேடு. ஸோ ஹெலிகாப்டர்லேயும் இங்கே வரலாம். செலவு பண்ண நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா. ஆனாலும் இறங்கி இவ்வளோ தூரம் நடந்து தான் வந்தாகணும். மொத்தமே 4 போகிறதுக்கு 4 வரத்துக்கு 4 கேபிள் கார் தான் போல இருக்குது. அட பாவீங்களா, எவ்வளோ கும்பல் இருக்குது. 8 கேபிள் கார் வச்சு என்னடா பண்ணுவீங்க? சூப்பரா இருக்கு சூரிய அஸ்தமனம். அப்பா கிட்ட வந்துட்டோம். இங்க பாருங்க, கருடோட நகமே உமா பஸ் இருக்கு. ஐயோ, அழகு சூப்பரா தெரியுது கிட்ட. இந்த கண்ணாடி மட்டும் இல்லாட்டி இன்னும் கிளியரா தெரியும். இந்த கண்ணாடியெல்லாம் துடைக்கவே மாட்டாங்களான்னு தெரியல. அருமை அருமை. தூரமா வந்து பார்க்கும்போதே இவ்வளோ சூப்பரா தெரியுது. கிட்ட போனா ஆஹா, எவ்வளோ சூப்பரா தெரியுது பாருங்க. இதை பார்க்கத்தானே வந்திருக்கோம். ஃபுல்லா பாறையா என்னன்னு தெரியலையே. இங்க பாருங்க, இறங்க வேண்டிய இடம் வந்து விட்டது ஒரு வழியா. என்ன முகமலர்ச்சி இறங்குற இடம் சொன்னா. அப்பா, கரெக்டா ஒரு 12 நிமிஷம் அவ்வளோதான். பின்னாடியே வந்துட்டு பாருங்க. சரி இறங்கலாம் வாங்க, வெளியே போகலாம். இவ்வளோ கிளியராக தெரியுது. அதை விட்டு உட்காந்து கேபிள் காரில் இங்கே பாருங்க, லைட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே போகலாம் போகிறது. சரிவா, அப்படியே போகலாம். அப்படியே பார்த்தா சன்செட் தெரியுது பாருங்க. அதான் கேபிள் காரு. தண்ணி தீர்த்த மாதிரி இருக்குங்க. சரி வாங்க போகலாம். அட்லாஸ்ட் கடைசியாக வந்தாச்சுங்க. இதுதான் பார்க்கலான்னு வந்தோம். சன்செட்டோட பார்க்கறது சூப்பராக இருக்குது. சன்செட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்குல்ல வியூ. கரெக்டாக டைம் வந்துருக்கும் சன்செட்டுக்கு. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? போட்டுருக்கலாமா? சூப்பர். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு கடைசி நேரத்தில் லைட்டே போட்டாங்க. இதெல்லாம் ஒரு ரெக்கை தெரியுதுங்களா? அது ஒரு நகம். அது அப்படியே தெரியுது பாருங்க, எவ்வளோ பெருசு தெரியுதுங்களா? இந்த ஆங்கிலையும் பாருங்க.
உள்ளே போகிறது அனுமதி இல்லை, தெரியுங்களா? இப்போ பாருங்க, கிளியராக தெரியுது இந்த ஆங்கிளில். இந்த பேக்ரவுண்டில் பாருங்க. ஆமாம், இந்த பேக்ரவுண்டில் பாருங்களா, நிலாவும் தெரியுது. அருமை அருமை. ஏதோ பாட்டு கச்சேரிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க வந்து ரசிக்கலாம். ஒரு வேட்டை இருக்கு, நமக்கு மெல்லிசை வேட்டை இருக்கு. சூரிய அஸ்தமனத்தையும் பார்த்தாச்சு, இங்க நிலாவோட உதயத்தையும் பார்த்தாச்சு. நிலாவோட பேக்ரவுண்ட்ல இந்த ஜடாயை பார்க்கறது எவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த ப்ளூ பேக்ரவுண்ட்ல ஜடாயு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. எல்லாம் விதவிதமா எடுக்கிறாங்க. இனிமேட்டு நம்ம லேட் பண்ணக்கூடாது, அப்புறம் போட்டோ கிளியரா கிடைக்காது. வாங்க எடுத்துக்கலாம். குழந்தைங்களாம் அதில் விளையாடுறாங்க. இங்கே பாருங்க, அப்படியே வெயிட்டிங் ஏரியா. அப்படியே உட்காந்து ரசிக்கலாம். சாயந்தர வேலையில் அழகாக மெல்லிசை கேட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம். சன்செட் ஆயிடுச்சு. அப்படியே பாருங்க, சூப்பராக இருக்குது வியூலாம். நல்லா இந்த குழந்தைங்கள்லாம் விளையாடலாம். ஒண்ணுமே சொல்லிடாதீங்க, எது அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. எதனா சொல்ல வேணாங்கிற, எதையுமே சொல்லிடாதீங்க, ரகசியமா எல்லாம் ஷூட்டிங் தான் எடுக்கிறாங்க. இவ்வளோ நேரம் இந்த ஜடாயுவை சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஏன் இந்த ஜடாயு பறன் இந்த இடத்துக்கு வந்தது? ராமாயணத்துக்கும் அதுக்கு என்ன தொடர்பு? சதயமங்கலம், அதாவது ஜடாயு மங்கலம் தான் பேரு, அது திருவி சதயமங்கலம்னு வந்திருக்கு. ஏன், என்ன காரணம் பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கோயில் தாங்க அதுக்கு விளக்கம் சொல்ல போகுது. இந்த கோயிலில் எல்லா விடையும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். குற்றாலத்தில் இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் வாங்குவீங்களா? கொஞ்சம் அசந்து தான் நம்ம மேலே வந்து இருப்பான். சரி வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம். இந்த ராமர் கோயிலை 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டியிருக்காங்க. இதன் முக்கிய நோக்கம் என்னன்னா, ஜடாயுக்கு மோட்சம் அளித்த ராமர் தான் இங்கே மூலவர். இந்த கோயிலை சத்யானந்த சரஸ்வதி சாமியால் புதுப்பிக்கப்பட்டதுங்க. கோதண்டராமர் கோயில் அறக்கட்டளை கீழே தான் இது இருக்குது. தினசரி பூஜை நடத்துகிறாங்க. அதில் முக்கியமான பிரசாதம் என்னென்னா வானரையூட்டு பிரசாதம், அதாவது குரங்களுக்கு உணவளித்தல். அதுதான் முக்கியங்க. சூப்பராக. உங்களுக்கெல்லாம் தெரியும், ராமாயணத்தில் ராமர் கீழ்ச்ச கோட்டை சீதையை தாண்டி போகும்போது ராவண மார்வேஸ்டில் வந்து அவரை கடத்திட்டு போயிடுறாப்புல. அப்போ புஷ்பக விமானத்தை ராவணன் கடத்திட்டு போயிருக்காப்புல. அப்போ அதை தடுக்கிறதுக்கு ஜடாயு அவரும் பறக்க முடியும்ல, அதனால புஷ்ப விமானத்தில் போகிற ராவணனை தடுத்துருக்காரு. அப்போ ராவணை பயங்கரமாக போரிட்டு ஜடாயுவை ரெக்கையை வெட்டிடுறாப்புல. ஜடாயு ஒன்றும் பண்ண முடியல, அப்படியே வந்து பொத்துன்னு இந்த இடத்துல விழுந்துடுறாரு. கீழே விழுந்தும் இறக்காம உயிரை கையில் பிடிச்சிட்டு போராடிட்டு இருந்தார் ஜடாயு. ராமர் வந்து சீதையை தேடி லக்ஷ்மணன் கூட இங்கே வரும்போது இவரை பார்க்குறாரு. அப்போ ராமர்கிட்ட ஜடாயு தெற்கு நோக்கி ராவண சீதையை கடத்திட்டு போனதா தெரிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் உயிர் விடுறாரு. ராமர் அவருக்கு மோட்சத்தை வழங்குறார். இதுதாங்க புராண கதை. இவர் தாங்க மூலவராகிய ராமர். நம்ம வரும்போதே பார்த்தோம்ல, பின்னாடி ஒரு குளம் இருந்தது, அது கொக்கரணின்னு சொல்றாங்க. அது வந்து ஜடாயு உருவாக்கம் தான். அவர் ரெக்கையால அடிச்சதால உருவான நீர்னு சொல்றாங்க. அதான் கொக்கரணின்னு பேர் வந்தது.
பிரிண்ட்டு போலி ஃபுட் பிரிண்ட்டாக லார்ட் ஸ்ரீராமாவோட ஃபுட் பிரிண்ட்டாங்க. இந்த ஜடாயு மோட்ச் அளிக்கிறாரு பெருமாள். இது ஒரு அணையா விளக்குங்களாங்க. இது திருவிதாங்கூர் அரச குடும்பத்தை சேர்ந்த அஸ்வதி திருநாள் கௌரி லட்சுமி பாய் தான் ஏற்றிருக்காருங்க. வாங்க அப்படி இங்கே பார்ப்போம். இதுதான் ஃபுட் பிரிண்ட்டுங்க. இதுதான் அவருடைய ஃபுட் பிரிண்ட்டு தெரியுதுங்களா? அப்படியே கோயிலுக்கு பின்னாடி வச்சுருக்காங்க. சூப்பர் வியூ தெரியுது பாருங்க. அப்படியே சன்செட் ஆகிறது அழகாக இருக்குது. அப்படியே இந்த வியூவில் ஜடாயு பார்க்குறோம். அருமையாக இருக்குது பாருங்க. சூப்பர். இதை பார்க்க தான் இவ்வளோ நாள் கொடுத்து வச்சுருக்கோம். என்னமா இருக்குது. கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் சூப்பராக வந்திருக்கும் பாருங்கள். அட்டகாசம். இந்த நேரத்தில் எடுக்கிறதாங்க சூப்பராக இருக்குது. மெல்லிசை கச்சேரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. அந்த குழந்தை எவ்வளோ சூப்பராக ஆடுதுன்னு. சின்ன பொண்ணு தான் அட்டகாசமாக ஸ்டெப் போடுது. இவ்வளோ நேரம் நல்லா சுற்றி அலைஞ்சதில் கால் வலி ஏற்படுத்திடுச்சு. அதனாலே வந்து உட்காந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் நீங்களும் இந்த இசை கச்சேரியை ரசிச்சுட்டு இந்த டான்ஸையும் ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஜடாயு பேக்ரவுண்டில் இந்த மெல்லிசை கச்சேரியில் கேட்டுக்கிட்டே இந்த நிலாவோட பேக்ரவுண்டு, இந்த இசை, இதுதாங்க அனுபவிக்கணும். பகலில் வந்திருந்தாலும் இவ்வளோ அனுபவிச்சிருக்க முடியாது. சரியான நேரம். பரவசமாக இருக்கேன் நான். இந்த மெல்லிசை கச்சேரியை நீங்கள் பார்க்க முடிஞ்சா கேட்க முடிஞ்சா காப்பிரைட் ப்ராப்ளம் வரலன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த இடம் மட்டும் கட்டாக இருந்தால் காப்பிரைட் ப்ராப்ளம் வந்திருக்கு, அதனால எரேஸ் ஆகிடும். எது நடக்குதுன்னு பார்ப்போம். எல்லாம் அந்த யூடியூப் கையில் இருக்குது.
வந்தாச்சுங்க, டைம் ஆயிடுச்சு, மணி 7 ஆயிடுச்சு, போகலாம். இங்கே பாட்டு கச்சேரிலாம் நடந்தது, பாட்டு கச்சேரிலாம் பார்த்தாச்சு. அப்படியே ஜெகஜோதியாக இருக்கு. திரும்ப வந்தாச்சுங்க இறங்குறதுக்கு இந்த ரோப் காருக்கு. இங்கே வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகுதுங்க. இன்னும் வெயிட் பண்ணுறோம், இன்னும் கார் வரல. வாங்கப்பா நீங்களும் உங்கள் காரும். வாடா வாடா சீக்கிரம் வாடா ராஜா. இப்பயாவது நம்மளோட முடியாமல் நம்மளும் இந்த காரில் போகிறதுக்கு இறைவன் அருள் கிடைக்கும். மணி 8 ஆக போகும். உள்ள போவோம். கரெக்டாக அதே 12 நிமிஷங்க. 12 நிமிஷம் தான் கரெக்டாக வந்துடுது. ஒரே ஸ்பீட் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு பாருங்கள். டைம் 8:05 ஆகுது. பார்த்தீங்களா பார்த்துட்டு பார்க்கிங் ஏரியா. இந்த டோல்டி தேட்டரில் ராவணனுக்கும் ஜடாயுக்கும் நடந்த போரை அட்டகாசமாக காமிக்கிறாங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வரலாம். மிச்சம் மீதி பணத்தையும் பிடுங்கிறதுக்கு நிறைய கடை வச்சுருக்காங்க. ஃபோட்டோ அவங்க எடுத்தாங்கள ஃபோட்டோலாம் இருக்குது. வேணும்னா நம்ம இது பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம். லக்கி ட்ராப் ஃபோட்டோ ப்ரைஸ் என்னன்னு போடுறாங்க. என்ன அடிக்கிற மாதிரி ஓங்குற? அடிச்சிட வேண்டாம். அன்றாயர் போடல. அன்றாயர் போடாச்சு என்ன? இந்த இடம் தான் வந்துச்சு பாருங்கள், டோல்டி. இங்கே தான் ராவனுக்கு ஜடாய்க்கும் போர் நடத்ததை ஓல்டு டைமென்ஷனில் காமிக்கிறாங்க. அதாவது சீட்லாம் அதிரும். அந்த அனுபவத்தை நீங்கள் உணரலாம் பாருங்கள். லைனாக உட்கார வச்சு எப்படின்னு காமிக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி அதிரும். டோல் டைமென்ஷன் சொல்கிறாங்க, போய் பார்த்தா தான் தெரியும். இங்கே பாருங்கள், இன்னும் உள்ள கடை நிறையா இருக்குது. அங்கேயே லக்கிட்டு தான் போல. சரி வாங்க நம்ம சாப்பிட்டு போகலாம். வாங்க போகலாம். அப்படியே வெளியில் போகிற வழி இந்த எக்ஸிட். ஜாலியாக கிடக்குது. நல்லா இருட்டிடுச்சிங்க. ஆனால் எல்லா இடமும் லைட் வச்சுருக்காங்க பாதுகாப்புக்கு. கும்பல் மணி இவ்வளோ நேரம் 8:10 ஆகுது. இன்னும் கும்பல் வடிஞ்ச மாதிரி இல்லை.
வந்துகிட்டே தான் இருக்காங்க. ரொம்ப நேரம் அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு மெதுவாக வராங்க. ஃபுல்லாக லைட்டு போட்டு தெளிவாக வச்சுருக்காங்க பாருங்கள். டிக்கெட் நல்லா காசு வாங்குறாங்கல்ல, சும்மாவா. நல்லா ஃபுல்லாக ட்ரீ போடுங்க, 2 பக்கமும் ட்ரீ. காற்றோட்டமாக நிறைய ஆக்சிஜன் கிடைக்குது. கார் பார்க்கிங்லாம் சுத்தமாக குறைஞ்சிடுச்சு. அப்படியே கார் எடுத்துகிட்டு நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான். இதுக்கு மேலே தேங்காது சாமி பட்ஜெட்டு. காலையில் மாங்குளம் ஃபாரஸ்ட்டு போனோம். இப்போ ஜடாய்க்கு வந்ததால் பயங்கர செலவு. அது ரோப் காரில் வந்ததால் ஊருக்கிட்ட செலவு. வாங்க போகலாம். இந்த ஜட்டாயு எர்த் சென்டருக்கு ஒரு பை. காரை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. சுமார் ஒரு 1.5 மணி நேரம் வந்திருப்போம். இதுக்கு மேலே டயர்டாயிடுச்சு. காலையில் மாங்குளம் ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஜடாயின்னு சொல்லிட்டு சுற்றத்தில் டயர்டாயிடுச்சு. அதனால் நைட்டு சீக்கிரமாக ரூம் போட்டுடலான்னு சர்ச் பண்ணதில் இந்த சாந்தி ரெசிடென்சி இந்த இடம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ படித்தேன். சரி போய் தான் பார்த்துருவோன்னு உள்ளே இருந்து இறங்கியாச்சுங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் சீப்பு தாங்க. 4 பேர் நாங்கள் வந்தோம். உங்களுக்கே தெரியும், ஒரு பெரிய ரூமு, 4 பெட்டு சேர்த்து 2000 தான் வாங்கினாங்க. எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்கள். நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் தான் இந்த இடத்தோட லொக்கேஷனை ஷேர் பண்ணுறோம். இருங்க, இதுதாங்க அந்த லொக்கேஷன். பத்தினம்திட்டா என்ற ஊர் தான். உங்களுக்கு அது பத்தினம்திட்டா ஒரு பெரிய ஊர் தான். நல்ல பேசிக் கம்யூனிட்டி எல்லாமே கிடைக்குது. இங்கே வந்தீங்கன்னா இங்கே அவசியம் தங்குங்க. சூப்பர். இதுதாங்க ரூம். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். எல்லாம் லைட்டிங்லாம் போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்த்துருவோம். நல்லா லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. வார்ட்ரோப்லாம் இருக்குது. இதை விட எல்லாரும் சூப்பராக. மணி 10:45 போடுற ரூம். சரி பார்க்கலாம். பாரு, வெஸ்டர்ன் இருக்குது, எக்ஸாஸ்டன் இருக்குது, எல்லாமே இருக்குது. போதும், பிரகாசமாக இருக்குது. இதுதான் ஜடாயு போனது அந்த டிக்கெட்டுங்க. எவ்வளோ ரேட்டு போட்டுருக்காங்க பாருங்க. இது வந்து பார்க்கு என்ட்ரின்னு போட்டிருக்காங்க. இதுதான் ரோப் காருக்கு டிக்கெட் பாருங்க எவ்வளோ போட்டு. நம்மளால எவ்வளோ கலைக்க முடியுமோ அவ்வளோ கலைச்சிருக்கோம் பாருங்க. ரூம்ல வரும்போது எப்படி இருந்தது. மினி ஹாலும் இருக்கு. இதுதான் ரெசிடென்சி, சாந்தி ரெசிடென்சின்னு புதுசாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வரும்போது அவசியம் இங்கே தங்குற மாதிரி இருந்தால் இங்கே தங்கலாங்க. பத்தினம்திட்டால செம ரிவ்யூ. அதே சமயத்தில் க்ளீனாக வச்சுருக்காங்க. சர்வீஸும் சூப்பராக இருக்குது. அதேமாரி ரூமும் அட்டகாசமாக இருக்குது. எல்லா வசதியும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம ரூமு லாக் போட்டிருக்காங்க. கார்டு போடுற மாதிரி தான். கேரளாவில் விதவிதமாக தான் இந்த ஃபுட்டு தான் என்னமோ இருக்குது. எல்லாம் என்ன ஐட்டம்னே தெரியல. நம்ம திருச்சூர் வர வழியில் கேரளாக்குள்ளே தான் இன்னும் இருக்கிறோம். சும்மா வண்டி கொஞ்சம் பிரேக் போட்டுட்டு அப்படி நிறுத்தலாம்னு பார்த்தா என்ன சூப்பராக இருக்குது. அப்படியே சூரிய ஒளிக்குமே கீழே வரல அதிகமாக. அப்படியே பாருங்கள், இதெல்லாம் ரப்பர் மரம். இதான் ரோடு. ரப்பர் மரம் இதெல்லாம் தான் ரப்பர் போல இருக்குது. இது வழிஞ்சு வருது பாருங்கள்.
அப்புறம் எதுக்கு பேப்பர் கொடுத்துருக்காங்க தெரியல. இந்த இடம் டேப் போட்டு ஒட்டிருக்காங்க. இந்த இடத்துல இங்கே ரப்பர் வருது. ஏன் அப்படி பண்ணிருக்கான்னு தெரியல. எல்லா மரத்துலையும் இப்படி போட்டு ஒட்டிருக்காங்க. ஓ இங்கே பாருங்கள், இது தெரியுது பாருங்கள். வழிஞ்சு வந்து இங்கே நிற்கிது பாருங்கள். ரப்பர் மெத்துன்னு இருக்குது ரப்பர். இதே பாருங்கள், இந்த இது போட்டுருக்காங்க பாருங்கள். கரெக்டாக இதில் வழிஞ்சு இதில் வந்து வருது. மேலே மழை பெஞ்சா தண்ணி கீழே வந்துடும், இதில் வராது. அதுக்கு தான் வேலை ஏற்பாடு. அங்கங்கே கீழே கொட்டி வச்சுருக்காங்க பாருங்க. இதில் வழிஞ்சிரும் பாருங்க. இது பாருங்க, ரப்பர் இப்படி வந்து இதில் வழிஞ்சிரும். ஆனால் இந்த கவர் இங்கே மேலே போட்டிருக்கணும். அப்போ தான் மழை பெஞ்சா வெளியில் போயிடும், இங்கே தண்ணி வராது. எவ்வளோ உயரமான மரம். பக்கத்துலேயே வாழை மரம்லாம் இருக்குது. கேரளா வைப்பு தாங்க. அட்டகாசமான ஒரு இடம். நிறைய இடம் இதுமாரி மிஸ் பண்ணிட்டோம். சரி கொஞ்சம் கால் வலிக்குது, இறங்கி ரிலாக்ஸ் பண்ணிக்கலான்னு இப்படி பண்ணிட்டோம். உண்மையான விருந்தை நம்ம கண்ணுக்கு விட்டா கொஞ்சம் கண்ணு கிளியர் ஆகும். எப்பப்பா ரோடே பார்த்து ஓட்டிகிட்டு இருந்தால் கண்ணு தான் வீணாகும். அப்பப்போ இந்த பசுமையும் கண்ணு கொடுக்கணும். கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும் கண்ணு. வண்டி ஓட்டுறது முக்கியம் இல்லை, நடுவோட ரிலாக்ஸ் இருக்கணும். சரி கிளம்புவோமா? நடப்பாரு தண்ணி ஓடை எது அழகாக ஒரு தண்ணி பாருங்க, எவ்வளோ சூப்பராக அங்கே இருக்குது பாருங்க. அப்படியே தண்ணி போகிறது. இந்த மாதிரி இடம் என்ஜாய் பண்ணிட்டு போகணுங்க. அதுக்கு தான் கார் ரைடு, பைக் ரைடுலாம் அப்படியே போயிட்டே இருக்குது. இல்லை எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ க்ரீனிஷாக தண்ணி நடுவில் பார்க்குறது எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. க்ளீனாக இருக்கு. சூப்பராக குளிக்கிறாங்க இந்த இடத்துல. டைம் மட்டும் இருந்ததுன்னா அழகாக ஒரு குளியல் போட்டுருக்கலாம். அங்கே மேலேயே ரோடு இருக்குது. இந்த வர்க்கலா சீரீஸ் இதோட முடியுதுங்க. இந்த வர்க்கலா சீரீஸில் நிறைய அனுபவம் எனக்கு கிடச்சிது. ஜடாயு பார்த்தது, அந்த பொன் மாலை வேலையில் ரசித்தது எல்லாமே சூப்பர். அதுவும் இல்லாமல் மாங்குரோவ் ஃபாரஸ்ட்டு போனது, இனிமையான ஒரு படகு சவாரி, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வரணுன்னா ஒரு 4 நாள் ஒதுக்குனா போதும். வர்க்கலாவில் அட்டகாசமாக என்ஜாய் பண்ணிடலாம், எல்லா இடமும் கவர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், வர வழியில் பாறையை குறைஞ்சி எவ்வளோ பெரிய டனல் போட்டுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ ரோடு நல்லா அகலம், நல்ல வெளிச்சம் காற்றோட்டமாக இருக்குது. இது எவ்வளோ செலவாகிருக்குப்பா, அருமையாக இருக்குது, சுத்தமாகவும் இருக்குது. அதான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த நடுவில் பாருங்கள், வெண்டிலேஷனுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. இதிலே கிராஸ் ரோடும் வருது. அப்பா அட்டகாசமான ஒரு டனல் இது. நம்ம இந்த வர்க்கலா சீரீஸில் இந்த கிளிஃப் வாக்கிங் போனோம், அருமையான சத்தியம் விருந்து சாப்பிட்டோம். இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அந்த வர்க்கலா கிளிஃபில் பார்த்தது, பீச்சில் நல்லா ரூம் போட்டு என்ஜாய் பண்ணோம். அருமையான ஒரு கிளிஃப் வாக்குன்னு சொல்லலாம். நீங்களும் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அவசியம் லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் விடுபட்டு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கப்பா. பெருங்குயில் திரிசாவை கரம்பிடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். எண்டு காடு போட்டு எகத்தாளமாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம்
பங்களாதேஷ் டச் பண்ண போகிறோம். பங்களாதேஷ் டச் பண்ணியாச்சு. இப்போதான் ஆழம் கம்மி.